அறிஞர் ஹலீஃபா மன்சூரிடம் செல்கிறார். மன்சூரிடம் செல்லும் போது மன்சூர் சொல்றார், முகாத்தில் என்று சொல்லக்கூடிய அறிஞர் இவரிடம் ஹலீஃபா மன்சூரிடம் செல்லும் போது மன்சூர் சொல்றார், எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க. அவர் கேட்கிறார், நான் பார்த்ததை அட்வைஸ் பண்ணவா கேட்டதை வைத்து அட்வைஸ் பண்ணுவான்னு கேட்கிறார். இல்லை, நீங்க பார்த்ததை வச்சு அட்வைஸ் பண்ணுங்க. அவர் சொல்றார், நான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களை பார்த்தேன். அவர் 11 பிள்ளைகள் பெற்றிருந்தார். அவருக்கு 11 பிள்ளைகள். அவர் மௌத்தாகிற நேரம் 18 தீனார்களைத்தான் விட்டு சென்றார். அந்த 18 தீனாரிலையும் அவர் என்ன ஏற்பாடு பண்ணிட்டார்? 5 தீனாருக்கு கஃபன் ஏற்பாடு பண்ணிட்டார். 4 தீனார்களுக்கு கபருக்குரிய ஏற்பாடு பண்ணினார். மற்ற பேலன்ஸை பிள்ளைகளுக்கு ஏற்பாடு பண்ணினார். இப்போ மக்கள் வந்து கேட்டாங்க, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இப்படி விட்டு செல்கிறீர்களே என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் தக்குவா உள்ள பிள்ளைகளாக இருந்தால் நான் விட்டு செல்வது அவர்களை நல்லவர்களாக வாழ வழி செய்யும். அவர்கள் மோசமான பிள்ளைகளாக வந்துவிட்டால் நான் நிறைய விட்டு சென்று அதை அவர்கள் ஹராமான வழியில் பயன்படுத்தி அதற்கு நானும் பொறுப்பாளனாக விரும்பவில்லை என்று அவர் சொன்னார். ஹிஷாம் என்ற மன்னர் மௌத்தாகும் போது அவரும் 11 பிள்ளைகளைத்தான் விட்டு சென்றார். ஒவ்வொரு பிள்ளைக்கும் 1,00,000 தீனாரை வராசத்தாக கொடுத்து விட்டு சென்றார். ஒவ்வொரு பிள்ளைக்கும் 1,00,000 தீனார்களை வராசத்தாக கொடுத்து விட்டு சென்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஜிஹாதுக்காக வேண்டி பொருள் சேர்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மகன் அந்த ஜிஹாதுக்காக வேண்டி எத்தனையோ லட்சம் 100 குதிரைகளை அந்த ஜிஹாதுக்காக வேண்டி அன்பளிப்பாக கொடுத்தார். அதே நேரத்தில் ஹிஷாமுடைய மகன் சந்தையிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற உபதேசம் என்று சொன்னார். இதுதான் லைஃப்.